வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம TET 2017 பேப்பர் 2 சைக்காலஜி பார்ட் 8 பார்க்க போறோம். இன்றைய தத்துவம் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. இன்னைக்கு நாம குழந்தைகள் மேம்பாடும் கற்பித்தல் முறைகள்ல லெசன் 8 நெறிபிழல் நடத்தைகளை பற்றியும் மனநிலைகள் பற்றியும் நம்ம பார்க்க போறோம். நெறிபிழல் நடத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிந்தனைகளை எப்படி நெறிபிழத்தன்மை காணப்படுது, அவனுடைய மனதளவில் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மனதினுடைய நடத்தையை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனுடைய மனநிலையை 3 நிலையாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நனவு நிலை, அடுத்தது கீழ்நிலை அல்லது பகுதி இடைநிலைன்னு சொல்கிறாங்க. இதை அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அடிமன நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைவுகளை நம்ம 3 வகையாக சொல்கிறாங்க. முதல்ல இருக்கிற நினைவு நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எப்படின்னா ஒரே சமயத்தில் நம்ம உணரக்கூடிய ஒரு செயல், அது உடனே நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம மனசுக்குள்ளே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே அதை என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதான் நினைவு நிலைன்னு சொல்கிறது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இடமன நிலைங்கிறது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நினைவு, அனுபவம் இருக்குல்லையே, அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது. அது எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம திரும்ப எடுத்து டக்குன்னு உணர்ந்துக்கலாம். அதுதான் நம்ம இடைமன நிலைன்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடிமன நிலைன்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம நினைவுகள் ஆழ் மனதில் புதைக்கப்பட்டிருக்கும், நமக்கு தேவையான போது வெளிக்கொணருது, அதன் மூலமாக தான் நம்மளுடைய நுண்ணறிவு சிந்தனையும் காணப்படும் அப்படிங்கிறது ஒரு அடிமன நிலையுடைய ஒரு நினைவாக நம்மளுக்கு அறிவியலறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மனமுறிவும் மன போராட்டங்கள். மனமுறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனமுறிவு ஏற்படுறது என்னன்னா, நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம், திடீர்னு ஒரு தாக்கம் ஏற்படுது, அதாவது இந்த செயல் சரியில்லை, நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு தடையை விட்டு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், டக்குன்னு அதை நிறுத்திடுறோம். அப்போ அந்த செயலில் ஒரு ஆர்வம் குறைஞ்சிருது, வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை, இது நமக்குலாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை தடுத்து நிறுத்திக்கிறோம். இதை என்ன பண்ணால் மன முறிவுன்னு சொல்கிறோம். ஆசையாக செய்ய போகிறோம், திடீர்னு வேண்டாம் அப்படின்னு நம்மளை நாமளே அலர்ட் பண்ணிக்கிற பேர் தான் மனமுறிவு. அடுத்தது மன போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு கணக்கு பண்ணி செய்ய போவோம். ஆனால் நேரத்தில் அதை செய்ய முடியாத அளவுக்கு வேறு பல வகையான தடங்கள் வருது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்கு போகிறேன், இன்றைக்கி எப்படி அந்த அமௌண்ட்டை போடணும்னு நினச்சி நம்ம போகிறோம். ஆனால் அந்த அமௌண்ட் போகிறதுக்குள்ளே நிறைய கியூ நிற்கும், நிறைய பேர் நிற்பாங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா போகிறதுக்குள்ளே நம்ம நினைப்போம் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவோன்னு, ஆனால் 3 hours 4 hours ஆகிடும். அந்த மாதிரி வரதான் நம்ம போராட்டங்கள்னு சொல்கிறோம். இதே மனதளவில் ஏற்படும் போது அதை மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 நிலைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, துலங்கள் வலுப்படுத்துதல், நிறுத்தப்படுறது. நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம், அதை முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தயக்க நிலை, ஒரு தடை ஏற்படுறது, அதுக்கு பேர் தான் நிறுத்தப்படுதல்னு சொல்கிறோம். அடுத்தது தடைப்படுத்துதல் அல்லது இடையூறு செய்தல். நம்ம செய்கிற செயல்களில் அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்காக போகிறோம், நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் கோயிலுக்கு போகிற வேலை திடீர்னு ரிலேஷன்ஸாக வந்துடுறாங்க, அவங்கள பார்க்குறோம், அதை பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அந்த கோயிலுக்கு போகிற வேலை நிற்கிது அந்த இடத்துல. அது மாதிரி இடையூறுகள், நம்ம செய்கிற வேலையில் இடையூறுகள் நடக்கிறது. அடுத்தது மன போராட்டங்கள். மன போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மனதளவில் சிந்தனைகள், பல்வேறு சிந்தனைகளை உள்ளே கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு நம்ம செயலை செய்ய முடியாமல் போராட்டங்களாக அது காணப்படுறது. அதான் நம்ம மன போராட்டங்கள் சொல்கிறோம். இந்த மன போராட்டங்களுக்கான அடிப்படை காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை காரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகளில் மனதளவில் தாக்கம் ஏற்படுறதான காரணம். இதில் பார்த்தீங்கன்னா மன போராட்டங்களில் வகைகள் காணப்படுது. ஒரு 3 வகையான வகைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அணுகுதல் மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகையான ஒரு போராட்டங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அணுகுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஊக்கிகள் அதில் காணப்படும். 2 ஊக்கிகள் அப்படின்னும் பொழுது இரண்டுமே அப்படின்னா ஒரே எண்ணங்களை கொண்டதாக இருக்கும். அப்போ நம்ம அந்த ஊக்கிகள் ஒழுங்கான முறையில் செயல்படும் பொழுது நம்மளுக்கு அதில் நம்ம மிகப்பெரிய சாதனையாளர் இருக்கலாம், சிறந்த ஒரு வெற்றியை இதெல்லாம் பெற முடியும். அதான் அணுகுதல் போராட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்மளுக்கு கொடுக்குறது. அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னா அணுகுதல் விலகுதல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர் ஊக்கி, ஒரு எதிர் ஊக்கி, நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று, பிடிக்காத ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போன்ற 2 விஷயங்களை கம்பேர் பண்ணி கொண்டு போகிறது. இதான் அணுகுதல் விலகுதல் போராட்டம்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக விலகுதல் போராட்டம். விலகுதல் போராட்டம் 2 மைனஸான, அதாவது எதிர் ஊக்கிகளை 2 காணப்படுறது. இது போல் இருக்கிறத நம்ம விலகுதல் போராட்டம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக மாணவர்களிடையே பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் பல்வேறு நிலைகளை காணப்படுது. அது என்னென்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமுறிவு, மனப்போராட்டம், அடுத்தது அவங்களுடைய ஏழ்மை நிலை, அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் அவங்களுடைய சுய மதிப்பு, அடுத்தது கல்வி முறையில் இருக்கிற சில குறைபாடுகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருடைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணங்களாக அமையுது.
மன போராட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய அந்த படிப்பு சூழல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு பல்வேறு வகையான சிந்தனைகள் எழும்போது சிந்தனைகள் வந்து மனதில் அழுத்தப்பட்டு மன போராட்டங்களாக காணப்படுது. அடுத்தது ஏழ்மை நிலை அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் பார்த்தீங்கன்னா வறுமை நிலையில காணப்படுவாங்க. உணவு தன்னுடைய அன்றாட தேவைகள் கூட மிகவும் கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஏழ்மை நிலையில அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களுடைய மனக்குழப்பங்கள் ஏற்படுறது. அடுத்தது வேலையில திண்டாட்டம். நல்லா படிச்சிருப்பாங்க, படிச்சு முடிச்சுட்டு சரியான அளவுல வேலை கிடைக்கலன்றதுல அதுல ஏற்படுற மன போராட்டங்கள் காணப்படுது. அடுத்தது மதிப்பு. சமூகத்துல தன்னை பத்தின கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு மன போராட்டம் அதில் ஏற்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வி முறை, அதாவது நம்மளுடைய அரசாங்கத்தின் மூலம் ஏற்படுற இந்த கல்வி முறைகளில் ஏற்படுற சில அதாவது ப்ராக்டிக்கலான செயல்முறைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மிகப்பெரிய மனக்குழப்பத்தையும் போராட்டத்தையும் உண்டாக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இணக்கம் அல்லது பொருத்தப்பாடு. இணக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இணங்கி போகுது. ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதோட சேர்ந்து சரி இது நல்லது தான் நம்மள ஒத்து போய் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் இணக்கம் அப்படின்னு சொல்கிறது. பொருத்தப்பாடு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பொருந்துற அளவுக்கு அவங்களோட நம்ம பொருந்தி போகிறோம் இல்லையா, அதான் பொருந்துன்னு சொல்கிறது. இணக்கம் அப்படின்னாலும் பொருத்தப்பாடுனாலும் ஒன்று தான். அது வந்து அவங்களோட ஒற்று போகுதல் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்காப்பு நடத்தைகள். தற்காப்பு நடத்தை அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகும்போது இந்த ஆபத்துகள்லாம் வரும், அப்போ இந்த ஆபத்தெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம முன்னெச்சரிக்கையாக சிந்திச்சுக்கிறோம் இல்லையா, அதற்கு பேர் தான் நம்ம தற்காப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு 12 காரணங்களோட நம்மளுக்கு விளக்குறாங்க. இந்த தற்காப்பு நடத்தைகளை பார்த்தீங்கன்னா அகநோக்கு, பகற்கனவு காணுதல், புறத்தெறிதல், காரணம் கற்பித்தல், ஈடு செய்தல், ஒன்றுதல், பின்னோக்கம், இடமாற்றம், மடைமாற்றம், பின்வாங்குதல், அடக்குதல், நசுக்குதல் போன்ற இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தற்காப்பு நடத்தைகள் தான். இதில் அகநோக்கு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உற்று நோக்கி செய்கிற செயல்பாடு. பகற்கனவன் ஒரு மாணவன் என்ன பண்ணுவான், கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருப்பான், ஆனால் அவன் ட்ரீமில் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி சிந்தனை பகற்கனவுன்னு சொல்கிறது. புறத்தெறிதல் அப்படின்னும் பொழுது அதாவது புற செயல்கள் தன்னை சுற்றி நடக்கிற அந்த செயல்களை பற்றி சிந்தனையில் ஓடுறது. அடுத்தது வந்து காரணம் கற்பித்தல். எதை செஞ்சாலும் ஒரு காரணம், ஏன் இதை செய்யலைன்னா அதுக்கு ஒரு காரணம், ஏன் இதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் செய்யுது. அடுத்தது ஈடு செய்தல்னு பார்த்தீங்கன்னா தன்கிட்ட ஒரு மைனஸான விஷயம் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்காக வேறொரு விஷயத்தில் அதிகமாக திறமையாக காணப்படுறது அந்த ஈடு செய்தல்னு சொல்கிறோம். அடுத்தது ஒன்றுதல் அப்படின்னா ஒப்பாறு குழுவோட ஒன்றிணைங்கி செயல்படுதல். அடுத்தது பின்னக்கம் அப்படின்ற போது நல்லா வேகமாக நம்ம படிக்கணும்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டே வருவோம், திடீர்னு வேண்டாம் சளிப்பு வந்துடுச்சு விடுங்க அதான் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதா அது வந்து ஒரு பின்னோக்கத்தை கொண்டு போயிடுறது. அடுத்தது இடமாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அப்படி நடந்துச்சு, இந்த இடம் ராசியே இல்லை அடுத்தடுத்து ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதான் இடமாற்றம்ங்கிறது. அடுத்தது மடை மாற்றம் அப்படிங்கிறது தன்னுடைய செயல்பாடுகள்லாம் மாற்றத்தை கொண்டு வர்றது. அடுத்தது பின்வாங்குதல், வேணவே வேண்டாம் போய் செஞ்சு அது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்காது, கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யவே வேண்டாம்னு சொல்லிட்டு பின்வாங்குதல்னு சொல்கிறது. அடுத்தது அடக்குதல் அப்படின்னா நம்ம இதை செய்யலாம்னு ஒரு ஆசைப்படுறோம், இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பிடி பீரியட் வரும், இந்த பிடி பீரியட்லாம் நல்லா விளையாடணும்னு ஆசையாக இருப்போம், ஆனால் திடீர்னு வந்து இல்லை இன்றைக்கி நீங்களாம் வந்து பிடி பீரியட் உங்களுக்கு கிடையாது, அந்த அவர்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஆசை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள அடக்கி வச்சுட்டு படிக்கிற வேலையை செயல்படுறாங்களே, அதான் அடக்குதல்னு சொல்கிறோம். அடுத்தது நசுக்குதல். நசுக்குதல்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படியாவது செஞ்சிடலாம், நம்ம தயக்கத்தில் தான் இருப்போம் அதை செய்யலாமா வேண்டாமான்னு, ஆனால் அதை செய்யலாம் அப்படின்னு நடக்கும்போது திடீர்னு வராங்க, இல்லை இல்லை உன்னால அப்படி செய்ய முடியாதே நீ வாயை மட்டும் உட்கார் அப்படின்னு தடை பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த எண்ணங்கள் உருவாகும் பொழுதே அதை வந்து அழித்து நசுக்கி வச்சிடுறாங்க, அது பேர் தான் நசுக்குதல்னு சொல்கிறது. அடுத்தபடியே பார்த்தோம் என்றால் பிரச்சனையை நடத்தை வந்து எப்படி தோற்றுவிக்குது, பிரச்சனைக்குரிய நடத்தைகள் வந்து மாணவர்களை எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பல்வேறு காரணிகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப காரணிகள், சமூக காரணிகள், பள்ளி சார்ந்த காரணிகள், பிற காரணிகளும் இதில் அடங்கும். குடும்ப காரணிகள் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை, ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இருப்பாங்க, இன்னொரு குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன் வந்து பிரச்சனையாக இருப்பார், சில வீட்டில் தாயாரே பிரச்சனையாக இருப்பாங்க. இது போன்ற குடும்பத்தில் நடக்கிற பல்வேறு சண்டை சச்சரவுகள்லாம் வந்து ஒரு மாணவருடைய நடத்தையில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குற காரணியாகவும் காணப்படுது. அடுத்து சமூக அளவில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒப்பாறு குழு இருக்கிறது, அவனுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட சமூகத்தில் அவனுடைய பல்வேறு மாற்றங்கள் அவனுக்கு தோற்றக்கூடிய காரணிகளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி சார்ந்த காரணிகள், பள்ளியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல்பாடுகள் அதன் மூலமாக அவனுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனைகள், அதில் அவனுக்கு பள்ளி சார்ந்த காரணிகள் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பிற காரணிகள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பொழுதுபோக்கு, அவருடைய சமூகத்தில் ஒன்றிருக்கிற ஒப்பாறு குழு, இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா பிற காரணிகள் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய நெறிப்பிழல். ஒரு குழந்தைகளுடைய நெறிப்பிழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நெறிப்பிழல் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து நல்ல வழியில்
ஒற்றி இருக்கணும், சமூகத்தோட ஒற்றி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த நெறிப்பிழல்களை பற்றி குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது நெறிப்பிழலுக்கான காரணங்கள். இது எதனால் வந்து நெறிப்பிழல் ஏற்படுகிறது, மாணவர்கள்கிட்ட நெறிப்பிழல் என்ன ஏன் அந்த மாதிரி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இதற்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா முரண்பட்ட மனவெழுச்சி. நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், இது நல்லது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க மனசுக்குள்ள என்ன தோணும், இல்லை இல்லை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, நம்ம சரி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏற்படுது அந்த மன வெளிச்சு தான் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுற நெறிப்பிழலுக்கான ஒரு முக்கிய காரணமாக அவங்களுக்குள்ள அமையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனநலவியல். மனநலவியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனநலவியலுங்கிறது அதாவது நம்மளுடைய நம்ம உடலுக்குள்ள, அதாவது மனதுக்குள்ள காணப்படுது இல்லையா, அந்த மனம் சார்ந்த குறைபாடை சரி பண்ணுறதுக்கு பேர் தான், அந்த இயலை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அந்த படிப்புக்கு பேர் தான் நம்ம மனநலவியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மனநலம். மனநலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் வந்து வகுப்பில் நல்லா படிப்பான், திறமையாக இருப்பான், ஆனால் யாரு கூடயும் பேசவே மாட்டான், விளையாடவே மாட்டான், ஆனால் நல்லா படிப்பான். யார் அவனை கேட்டாலும் அவன் அமைதியான புள்ள, நல்லா படிப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் விளையாட மாட்டான், யார்ட்டையும் அந்தளவுக்கு பேசவே மாட்டான், அமைதியாக இருப்பான். இதுவும் ஒரு மனக்குறைபாடு தான். மனநலம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, தன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா பேசுவாங்க, சகஜமாக பழகுவாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறான், அமைதியாக இருப்பான்னு சொல்லுவான், ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மனக்கோளாறு இருக்குது, அதனால மற்றவங்ககிட்ட பேசலை, ஃப்ரீயாகவே இல்லை. இதுவும் ஒரு மனநலம் இல்லாத தன்மை தான் சொல்லுவாங்க. ஆனால் மனநலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லபடியாக எல்லாத்தையும் பேசிட்டு சகஜமாக இருக்கிறத நம்ம மனநலம்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மனநலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மனநலத்தை பாதிக்கிறதுக்கான காரணிகள். மனநலம் வந்து எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்குமா மாறி போச்சு. அதாவது மற்றவங்கள்ட்ட வந்து எப்படி பரிவாக இருக்கணும் அந்த எண்ணம் அவங்கக்கிட்ட இல்லை, எப்படி வந்து மற்றவங்ககிட்ட அணுகணுன்ற முறையே அவங்கக்கிட்ட இல்லை. இது போல் செயல்பாடுகள் தான் அவங்கள அதிகமாக பாதிக்கிற காரணிகளாக காணப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய உத்திகள். மனநலத்தை எந்தெந்த வகையில் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கட்டுப்பாடு முதல்ல நீக்கணும். தேவையான விஷயத்தில் எது கட்டுப்பாடு இருக்கணுமோ அதில் மட்டும்தான் கட்டுப்பாடு இருக்கணும். மற்ற விஷயங்களை அனாவசியமாக அவங்கள இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை போராட்டம் இருந்தால் அதை வந்து எப்படி அகற்றி சரி பண்ணணுங்கிற அந்த நேர்த்திகளை அவங்களுக்கு சரி கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது வசதி குறைஞ்சிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும். அடுத்தது பயனுள்ள வகையில் கல்வியில் அவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இது போன்ற பல்வேறு நடத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா லெசன் 10 வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும். வழிகாட்டுதல் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க ஒரு ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்க, அவங்க வந்து நான் இந்த மாதிரி காந்தி நகருக்கு போகணும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்களே, உன்னை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஊரில் தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்ணுறோம், இப்படி போங்க, லெஃப்ட்டில் கட் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா ரைட்டில் திரும்பினீங்கன்னா அந்த ரோடு வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு சரியான வழி. அதே போல் ஒரு மாணவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி சரியான வழி போகணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறோம் இல்லையா, அதுதான் வழிகாட்டுதல் நம்ம சொல்கிறோம். அதை பற்றி அந்த டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஆர்தர் ஜே ஜோன்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாணவன் வந்து புத்திசாலித்தனமாக தன்னுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனையை கொண்டு வர்றதுக்கும் தன்னுடைய நடத்தைகளை வந்து முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கு தான் வந்து அவனுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜே ஜோன்ஸ் அவர்கள் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. வழிகாட்டுதல் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாணவர்கள் வந்து கல்வியில் வழிகாட்டுறோம்னா அதன் மூலமாக அவன் என்ன பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் முன்னேற்றம் அடைஞ்சு காணப்படுறான். இதனால் பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்த மாணவனாக இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பொருத்தப்பாடுக்கூடிய மாணவர்களோட செயல்பாடுற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அடுத்தது இதனுடைய அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய கோட்பாடுகள் என்னன்னா, மாணவர்கள்கிட்ட நல்ல வளர்ச்சி நிலையை கொண்டு வருது, தன்னுடைய தனி நபராக இருந்து தன்னை எப்படி வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான ஒரு கோட்பாடாக காணப்படுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்வியினுடைய இலக்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தொட முடியும் அப்படிங்கிறத இதனுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு நோக்கமாகவும் காணப்படுது. இதனுடைய முக்கிய வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், கல்வியில் வழிகாட்டுதல். நான் படிக்கிறது வந்து எதை எடுத்து படிக்கலாம், எந்த குரூப்ஸ் படித்தா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வந்து கல்வியில் வழிகாட்டுதல்னு சொல்கிறோம். அடுத்தது தொழில் தேர்வில் வழிகாட்டுதல்.
எந்த தொழில் சம்மந்தப்பட்ட எதில் நம்ம அந்த புத்திசாலித்தனமாக மாணவர்கள் காணப்படுறாங்களோ அதை ஒற்று போய் நம்ம எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவுரை கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கலாம். அந்த வழிகாட்டுதல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்படும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்ப்பதில் வழிகாட்டுதல். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது தன்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டு அல்லது நம்ம சமுதாயத்தை சூழ்ந்தப்பட்டு அதன் மூலமாக காணப்பட்ட பிரச்சனை ஏற்படுது இல்லையா, அதில் எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம், அந்த சிக்கல் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின வழிகாட்டுதலை மாணவர்கள் கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா பள்ளியில் வழிகாட்டுதல் மையம் அமைத்தல். பள்ளியில் வழிகாட்டுதல் அமைக்கிறதுக்கு சில முக்கியமான சில கூறுகள்லாம் காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாணவர்களை பற்றி தகவலை திரட்டும் பணி. ஒரு மாணவன்னா அந்த மாணவர் பற்றின முழுமையான விவரங்களை நம்ம திரட்டணும். அடுத்தபடியாக தகவல் பரப்பு பணி. நம்மளுடைய பள்ளியில் வழிகாட்டுதல் அமைச்சிருக்கோம். இதன் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்படுது, வழிகாட்டுதலும் அமைக்கப்படுது, அதனால இதில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின தகவலை பரப்புற பணி. இதுவும் இதில் காணப்படுற முக்கியமான ஒரு கூறு. அடுத்தது பார்த்தோம்னா அறிவுரை பகிர்தல் பணி. இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அறிவுரை ஒரு குரூப்பாக ஃபாலோ பண்ணி இதில் கல்வியை சார்ந்ததாகவும் இருக்கலாம், தன்னை சார்ந்ததாகவும் இருக்கலாம், தொழில் பிரச்சனையாகவும் இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையாக பல்வேறு கூறுகளை கொண்ட பிரச்சனை கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நம்மளை அதன் மூலமாக அதை குரூப்பாக பிரித்து அதன் மூலமாக அறிவுரை பகிர்ந்து அதனுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு முயற்சி செய்தல். இதில் இந்த அறிவுரை பகிர்தல் முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது வேலையில் அமர்த்தும் பணி. இது பார்த்தீங்கன்னா படிப்பு திறமைக்கு ஏற்றதாகவும் இருக்கும். அடுத்தது வேலைவாய்ப்பு துணைத் தலைவர் அதன் மூலமாக அணுகி அதன் மூலமாக செய்கிற பணி இதனுடைய பொருந்தும். அடுத்தது பின்தொடர் பணி. அதாவது பள்ளியில் படித்து முடிச்சிட்ட அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்னென்ன செய்யலாம், நம்ம கல்லூரி சார்ந்து செய்யலாம் இல்லையா, தன்னுடைய சுயதொழில் சார்ந்து இது போன்ற செயல்பாடுகளில் எப்படி முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பின்தொடர் பணியாக எடுத்துக்கிறோம். அடுத்தது அறிவுரை பகிர்தல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அறிவுரை பகிர்தல் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பயிற்சி பெற்று அதன் மூலமாக முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுக்கு அறிவுரை பகிர்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறிவுரை பகிர்தல் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான முறைகள் காணப்படுது. இந்த 3 வகையான முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி முறை, நெறி சார்ந்த முறைன்னு சொல்கிறோம். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம அறிவுரை கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைமுக அறிவுரை பகிர்தல் அல்லது நெறிசாரா அறிவுரை பகிர்தல். பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அறிவுரை பகிர்வதற்கான அவருடைய ஆதிக்கம் தான் இதில் அதிகமாக காணப்படும். அடுத்தது சமரச முறை அல்லது பொதுமுறை. இதில் இருவருக்குமே அறிவுரை கொடுக்குறவங்களும் சரி பெறுறவங்களும் சரி இருவருமே சமபாகத்தில் கேள்வி எழுப்புவாங்க, பதில் கொடுப்பாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சனைக்கான நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி.